விஜய்க்கு வந்து நாங்கள் வந்து டிவிலலாம் பார்க்கும்போது கூட்டத்தை பார்க்குறோம், நீங்கள் நேர்லேயே போயிட்டு மக்களை வந்து களத்தில் சந்திக்கிறீங்க, என்ன சொல்கிறது களம்? இளைஞர்கள் கூட்டம் நான் சொல்லவே வேண்டாம். தாய்மார்கள் வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. வீதி பிரச்சாரங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, காசு கொடுக்குறாங்கப்பா மற்ற கட்சிங்க, பட் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம், எங்கள் புள்ள வருது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இவங்களுக்கு போட்டால் என்ன அவங்களுக்கு போட்டால் என்ன, நான் ஓட்டு போட்டு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றது வந்து அவங்க ஒரு நம்பர் இருப்பாங்க, எப்பவுமே ஒரு 15-20%. அந்த மக்கள்ல இருந்து இல்லை எனக்கு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நான் ஓட்டு போட்டால் அந்த மாற்றம் நிகழ வாய்ப்பு உண்டு, அப்போ நான் ஓட்டு போடணும்னு இறங்கி வர்றாங்கல்ல, அந்த ஜங்க் தான் வந்து அந்த ஒரு 10-15% ஜம்ப் கொடுக்குறது. ஸோ அது எங்கேருந்து வருது, யார் அதை கிளைம் பண்ணலாம்னா தாவேக்கா தான் கிளைம் பண்ணலாம். அரசு அதிகாரிகள் போடக்கூடிய போஸ்டல் பேலட் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பேர் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க, தம்பி போட்டிருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் எலக்ட்ரல் ஹிஸ்டரி அரசு ஊழியர்கள் போடக்கூடிய தபால் ஓட்டுகளில் திமுக பெரும் பின்னடைவு சந்திச்சிருக்கு. நீங்கள் அதை கவுண்டிங்கில் பார்ப்பீங்க, எலெக்ஷன் அன்னைக்கு போலிங் பெர்சன்டேஜில் பார்ப்பீங்க, எலெக்ஷன் ரிசல்ட்லையும் பார்ப்பீங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வரோம், நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து ஒரு ஏஐ இண்டஸ்ட்ரி ப்ரப்போஸ் பண்ணுறோம், ஒரு ஏஐ மினிஸ்ட்ரி ப்ரப்போசல் வச்சுருக்கோம், ஒரு ஏஐ யூனிவர்சிட்டி கொண்டு வரோம், குவாண்டம் வேலி ப்ரப்போசல் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இன்னும் வரல, வந்த ஆட்சியில் உட்காந்துருக்கிறவங்களும் ஆட்சி பண்ணவங்களும் நாங்கள் வந்தால் செய்கிறோம்னா, அப்போ நீ இருக்கும்போது என்ன கிழிச்சுன்ற கேள்வி வருமா இல்லையா மக்கள்கிட்ட? அதே மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்த சீமான் அவர்களுடைய பார்ட்டிக்கு அந்த கருத்து கணிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாக்கு வங்கி வந்து பாதிக்கு பாதியாக குறையுது. அவ்வளோதான் குறையுது, அவ்வளோதான் அவங்க சொன்னாங்க. இல்லை, என்னால் அதை நம்ப முடியல. ஏன்னா அவங்க உச்சக்கட்ட பயத்தில் இருக்கிறாங்க. நேற்று அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் பேசினது கவனிச்சிங்களா, திமுகவும் அவங்களும் பங்காளிங்களாம், ரெண்டு பேரும் சேர்ந்து தாவேக்கா தோக்கடிக்க போகிறாங்களாம். புதுசாக வந்து ஒரு 2 வருஷ கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சண்டை போட்டு அவங்கெல்லாம் பங்காளியாகிற பகையாளியெல்லாம் பங்காளியாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. பார்த்து விஜய் அவர்கள் வந்து இலவசத்துக்கு எதிராக பேசிட்டு அப்புறம் அவரே இலவசத்தை அறிவிச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. இல்லை, அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்னன்னா, தாவேக்காவினர் சொல்றது வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து விஜய் அலை வீசுது அப்படின்னு. ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, தமிழ்நாடு முழுக்க ஆளும் கட்சிக்கு ஆதரவான அலை வீசுது. ஆதரவான அலைனா, இப்போ நீங்க ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கீங்க, நீங்க ஆட்சி முடிச்சுட்டு வந்து என்ன சொல்லணும், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்கணும். அது என்ன மானங்கட்டத்தனமா ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு ஃபேக் கூப்பன் பிட் நோட்டீஸ் அடிச்சு வீடியோ கொடுக்குறது, எது கொடுக்குறீங்க? நல்லாட்சி நல்லா எதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? அப்ப நல்லாட்சி நடக்கல, ஆட்சியில பண்ணதை சொல்றதுக்கு அங்க ஒன்றும் இல்லை, காலி டப்பா. விஜயை வந்து கணிக்கவே முடியல. வீடுகள்ல வந்து 2 பார்ட்டா ஸ்பிளிட்டா இருக்காங்க. ஒரு சார்புல வந்து தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு நிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும்னு நிக்கிறாங்க. சொல்லக்கூடிய நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து நாங்க தாவேக்கா ஜெயிக்க போதுன்னு வாயால சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு பாஸ் வேற. ஆனா தாவேக்கா தோக்க போதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா 10 நாள் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துடும். நம்ம கேட்போம்ல, ஏய் என்ன சொன்னேன், இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு. அப்போ அவங்களோட ஃபேஸ் வேல்யூ குறையிறது அவங்க ஏத்துக்க தயாரில்லை. அதனால தான் இது வந்து ஒரு அன்கன்க்ளூசிவா இருக்கு, இது வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷனா இருக்குன்னு ஒரு முட்டு. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேக்கா மாநில செய்தி தொடர்பாளர் திரு அனந்தஜித் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கும் போது எல்லா இடங்களுக்கும் நீங்களும் வந்து பயணப்படுறீங்க. விஜய்க்கு வந்து நாங்கள் வந்து டிவிலலாம் பார்க்கும்போது கூட்டத்தை பார்க்குறோம், நீங்கள் நேர்லேயே போயிட்டு மக்களை வந்து களத்தில் சந்திக்கிறீங்க, என்ன சொல்கிறது களம்? ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதை நானே சொன்னால் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, பட் அப்படி தான் இருக்குது ஃபேக்ட். அதுவும் முக்கியமாக வந்து தாய்மார்கள், இளைஞர்கள் கூட்டம் நான் சொல்லவே வேண்டாம். தாய்மார்கள் வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. வீதி பிரச்சாரங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, காசு கொடுக்குறாங்கப்பா மற்ற கட்சிங்க, ஆண்ட கட்சிங்க காசு கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், பட் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம், நீங்கள் கவலையப்படாதீங்க, நமக்கு அந்த தெருவில் வந்து காசு கொடுத்தாங்களா அதை நம்மகிட்ட சொல்லணுன்ற அவசியம்லாம் இல்லவே இல்லை. ஆனால் வாலண்டரியாக வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து காசு கொடுக்கப்படுது, அதுவும் நடக்குது, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கோம், எங்கள் புள்ள வருது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பேசுறது, என்ன சொல்ல வராங்க, என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தேர் இயர்ஸ் ஆர் வெரி மச் ஓப்பன். ஸோ ஒரு ட்ரஸ்ட் ஒன்று உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிட்டிஷியன்ஸ், அடுத்த தலைமுறை அரசியல் பேசக்கூடியவங்களை வந்து உற்று நோக்குது இந்த சமூகம். அது இளைஞர்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும். நீங்கள் வந்து நிறைய இடத்துல அதுக்கு ப்ரூஃப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து வரலாறு காணாத அளவில் ஒரு 91% வாக்குப்பதிவு நடந்ததுக்கு காரணம் அதுதான். ஒரு புது சக்தி வருதுன்னும் போது எப்பயுமே வந்து ஒரு 80% மேலாம் போலிங் ஆச்சுன்னா ஆட்சி மாற்றம்ன்றது ரொம்ப ஆப்வியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த முறையும் அந்த வாக்கு சதவீதம் ஏறுறதை பொறுத்து விஜய்க்கு என்ன ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சிரும் எல்லாம் சொல்றாங்க. இல்லை, அந்த புது ஓட்டர்ஸ் உள்ள வர்றதே வந்து அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்காக தான் வருவாங்க. ஏன்னா வந்து எப்பயுமே மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இவங்களுக்கு போட்டால் என்ன அவங்களுக்கு போட்டால் என்ன, நான் ஓட்டு போட்டு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றது வந்து அவங்க ஒரு நம்பர் இருப்பாங்க, எப்பவுமே ஒரு 15-20%.
அந்த மக்கள்ல இருந்து இல்லை எனக்கு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நான் ஓட்டு போட்டால் அந்த மாற்றம் நிகழ வாய்ப்பு உண்டு, அப்போ நான் ஓட்டு போடணும்னு இறங்கி வர்றாங்கல்ல, அந்த ஜங்க்கு தான் வந்து அந்த ஒரு 10-15% ஜம்ப் கொடுக்குறது. ஒரு 75-78% இருக்கக்கூடிய ஒரு போலிங் ஸ்டேட்டு ஒரு 90 எல்லாம் போகிறது வந்து எக்ஸ்ட்ராடனரி டர்ன் அவுட்னு சொல்கிறாங்க. ஸோ அது எங்கேருந்து வருது, யார் அதை கிளைம் பண்ணலாம்னா தாவேக்கா தான் கிளைம் பண்ணலாம். ஸோ அது போல் பல விஷயங்கள் இங்கே சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் கூட அரசு அதிகாரிகள் போடக்கூடிய போஸ்டல் பேலட் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பேர் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க, தம்பி போட்டிருக்கோம், இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், என் தம்பி கல்யாணம், அவங்க அந்த ஃபங்க்ஷனில் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எங்கள் அண்ணன் ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் போட்டேன், நான் போட்டுட்டு என் ஃப்ரெண்டு வந்து என் கூட ட்ரைனிங்கில் இருந்தவர், அவங்க ஃபயர் ஆஃபீஸர், நான் ட்ரைனிங்கில் இருந்த ஒருத்தன் வந்து போட்டானான்னு கேட்டேன். அது மாதிரி எங்களுக்குள்ளே எல்லாரும் பேசிக்கிட்டோம், எல்லாரும் தாவேக்காக போட்டிருக்கோன்னு. அது அவசியமே இல்லை என்கிட்ட ஒரு சொல்லணும்னு. ஆனால் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் எலக்ட்ரல் ஹிஸ்ட்ரி திமுக இஸ் ட்ரைலிங் பிஹைண்ட் இன் போஸ்டல் பேலட். அரசு ஊழியர்கள் போடக்கூடிய தபால் ஓட்டுக்கள்ல திமுக பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு. நீங்க அதை கவுண்டிங்ல பார்ப்பீங்க, எலெக்ஷன் அன்னைக்கு போலிங் பெர்சன்டேஜ்ல பார்ப்பீங்க, எலெக்ஷன் ரிசல்ட்லையும் பார்ப்பீங்க. குழந்தைகள் என்ன சொல்றாங்க? ஏன்னா தாவேக்காக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியை உண்டு பண்றது குழந்தைகள் தான். நிறைய ரீல்ஸ் பார்க்க முடியுது, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றாங்க. ஸோ அது நீங்க களத்துக்கு போகும்போது அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? இல்லை, குழந்தைங்க நிஜமாவே குழந்தைங்களா பேசுறாங்க, அந்த ஸ்கிரிப்டடா இல்லை அவங்க. ஏன்னா சில கட்சிகள் நீங்க பார்க்கலாம், தாவேக்கால வந்து 2 குழந்தைங்க பேசுதுன்னொடனே குழந்தைய மிரட்டி உருட்டி ஒன்றத்தை மனப்பாடம் பண்ண வச்சுலாம் ட்ரை பண்றாங்க. இங்க அப்படி இல்லை, குழந்தைங்களாவே அவங்க ஒரு அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் விஜய் சார். அவர் மேலே வந்து அப்படி ஒரு ஆசை, ஒரு பாசம். ஏன்னா குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு நான் நம்புறாள். அந்த குழந்தைக்கு அவரோட ஆறா தான் தெரியும், அவர் என்ன நல்லா பண்ணுவார், என்ன பண்ணிட முடியும், அவர் நல்ல மனுஷன், இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்றது தான் அந்த குழந்தைங்க. நான் சொல்கிறது ரொம்ப சின்ன குழந்தைங்க, இன்னும் பேச தெரியாத தவழற குழந்தைங்க, அவரை ஸ்க்ரீனில் பார்த்தா வீட்டில் குதிக்கிறதுக்கெல்லாம் வேற என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? அதை வந்து சொல்லி கொடுத்து ஒரு அம்மாவெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, ஒரு 3 மாத குழந்தை, ஒரு 6 மாத குழந்தையெல்லாம். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இஸ் ஆரா. அவ்வளோ வந்து ஒரு நல்லது நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது தான் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கள்லாம் வந்து அரசியல் பேசுது. ஒரு 4 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தைலாம் வந்து விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, தீய சக்திக்கு ஓட்டு போட்டால் அடிப்பேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் செரிஷிங். அவங்க அதை கொண்டாட்டமாக ரீலாக நீங்கள் எவ்வளோ ரீல்ஸ் பார்த்துருக்கலாம். ஒரு அப்பா தூக்கி வச்சிருக்காரு, அந்த குழந்தைக்கு நடக்க தெரியுமான்னு கூட தெரியல, ஒரு 2 வயசு கூட இருக்காது, அது அவங்க மாமாவை போட்டு அடிக்குது. அவர் எங்கேயோ சென்னைக்கு ஓட்டு போட வர்றாரு வெளியூர்லேருந்து, திமுக போட சொன்னால் அடிக்குது, விஜய் மாமாவுக்கு போடு, விசில் சின்னத்துக்கு போடுன்னு. ஸோ இவன் தான் நம்ம தலைவன், இதுதான் அவனோட சின்னம். இந்த தேர்தலில் இந்த வாக்கு அழுத்துறது மூலமாக மாற்றம் வரும்ன்றது அடிப்படையான ஒரு அரசியல் புரிதல். அதை ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஏற்படுத்த முடியும்னா திஸ் இஸ் மேஜிக். இந்த மேஜிக் எல்லாம் சேர்த்து தான் ஒரு அக்யூமுலேட்டிவா ஒரு மிராக்கிள் நடக்க போகுது அப்படின்னு சொல்றோம். இது வந்து வெறுமனே ஒரு ரீலாவோ ஒரு குழந்தையாவோ இல்லை. உடனே கமெண்ட்ல 2 பேர் வருவாங்க, குழந்தைக்கு ஓட்டு இருக்காப்பா அப்படின்னு நம்மளை கேட்டுக்கிட்டு, அந்த குழந்தைங்க அப்பாவையும் தாத்தாவையும் அடிச்சு எத்தனை ஓட்டு போட வைக்க போகுதுன்றது நீங்க பாருங்க அப்படின்னு. ரீசெண்டா ஒரு கருத்து கணிப்பு, அதுல வந்து என்னன்னா அபரிமிதமா வந்து அவங்க சொன்னது என்னன்னா, ஆவரேஜாவே 200க்கு மேல சீட்ஸ் வந்து டிவிகே ஜெயிப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குறிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் 18 to 25 அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க அண்ட் 25லேருந்து 40 ஏஜ்க்குள்ள இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே டிவிகே தான் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, இப்போ அதாவது இது மேக்சிமம் அப்படின்னு கூட அவர் சொல்லலை, ஆவரேஜ் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த இது வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா, வளர்ச்சி இல்லை வெடிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அவ்வளோ பர்ஸ்டிங்கான கண்டிஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதா? இல்லை, ஜென்ரலாகவே டெமோக்ரஸியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரே நல்ல விஷயம் என்னென்னா என்ன கேட்டிங்கன்னா, இந்த 5 ஆண்டுக்கு ஒரு வாட்டி ஒரு தேர்தல் வரும், அந்த தேர்தலில் நமக்கு ஒரு மாற்றம் வாய்ப்பு உண்டுன்றது மட்டும்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடுகளில் புரட்சிகள் பெருசாக கிடையாது, ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு ஆட்சி மாற்றங்கள் நிகழ்வது கிடையாது. ஆனால் அந்த 2 பேருக்குள்ள தான் நமக்கு ஆப்ஷன் போது அது ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்தும். ஆனால் நம்ம திரும்ப அந்த மாற்றத்தின் வெளிப்பாடு தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து வலையில் தப்புனா ஒலையில் தப்புனா இலையிலன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஒரு நம்பிக்கையான முகம், புது முகம், அரசியலில் இருக்கக்கூடிய தப்புகள் இன்னும் கற்றுக்க மாட்டேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நம்பிக்கையான ஒரு பரிச்சயமான முகம்னும் போது அது ஒரு பெரிய ட்ரஸ்ட் ஃபேக்டரை பில்ட் பண்ணியிருக்கு மக்களுக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த 2 திராவிட கட்சிகளோட ஆட்சிகள் மேலே சுத்தமாக வந்து நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா போதுமான அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம். அந்த கட்சிகளில் இவங்க நம்பிக்கிட்டு இருந்த கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ் ஆர் நோ மோர். அப்போ இவங்க புதுசாக வந்திருக்கக்கூடியவங்கள கரிஷ்மேட்டிக் லீடர்ஸை ஏற்றுக்கல, அவங்க எதுவும் பண்ணலை, 2 பேருக்கும் வாய்ப்பும் கொடுத்து பார்த்தாச்சு, பண்ணுறவன தான் பண்ணியிருப்பான். இப்போ மேனிஃபெஸ்டோவில் வந்து ஆட்டத்தரேன்னு கதை சொல்லலாம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது அதை ஏன் செய்யலை?
இப்போ புதுசாக ஒருத்தர் வரோம், நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஏஐ இண்டஸ்ட்ரி ப்ரப்போஸ் பண்ணுறோம், ஒரு ஏஐ மினிஸ்ட்ரி ப்ரப்போசல் வச்சுருக்கோம், ஒரு ஏஐ யூனிவர்சிட்டி கொண்டு வரோம், குவாண்டம் வேலி ப்ரப்போசல் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இன்னும் வரலை. வந்த ஆட்சியில் உட்காந்துருக்கிறவங்களும் ஆட்சி பண்ணவங்களும் நாங்கள் வந்தால் செய்கிறோம்னா அப்போ நீ இருக்கும்போது என்ன கிழிச்சுன்ற கேள்வி வருமா இல்லையா மக்கள்கிட்ட? அந்த கேள்வி வெளிப்பாடு தான் ஒரு தலைவனை தேடிட்டு இருந்த சமூகம் ஒரு தலைவன் கிடைச்சிட்டாரு. அதுதான் இங்கே நம்ம மாற்றமாக பார்க்க முடியுது. ஸோ மக்கள் வந்து அது கோபத்தின் வெளிப்பாடு இல்லை, மாற்றத்தின் நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கை இருக்கும்போது அது வந்து நீங்கள் வெறும் யூத்துன்னு பார்க்குறீங்க. நம்ம நாட்டோட யூத் பாப்புலேஷன் 35 வயசு கீழே 60% இருக்காங்க இந்தியா வைஸ், 25 வயசு கீழே 50% இருக்காங்க. ஸோ அந்த வாக்காளர் நம்பர் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஹியூஜ். இவங்க தான் நம்பிக்கை. இந்தியா வந்து ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் நேஷன்ஸ் இன் த வேர்ல்டு. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டில் யூத்ஃபுல்லான ஒரு நேஷன். நிறைய பேர் இந்த மாதிரி யங் ஏஜில் இருக்கும்போது அது வந்து நிறைய ஏர்னிங் கெப்பாசிட்டி கொடுக்கும், அந்த நாடு நல்லா வளர்ச்சி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். அப்போது அது வந்து வளர்ச்சியில் மட்டும்தான் இருக்குமா, அரசியல் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கேள்விக்கான பதில். 40 வயசுக்குள்ள 3 கோடி பேர் இருக்காங்க. ஒரு 5.25 கோடி இருக்கிற ஒரு மாநிலம் ஒரு 3 கோடி நம்பர்ஸ் வந்து மேஜிக் பண்ணாத. அது மட்டும் இல்லை, தாய்மார்கள் பெரியவங்க. நாங்கள் வந்து 50+ மென்னெல்லாம் வந்து டோட்டலாக அகைன்ஸ்டாக இருப்பாங்கன்னு நினச்சோம். அப்படி இல்லை, களத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு வாய்ப்பு தரோம். அவங்க வந்து எங்களை தாய்மார்கள் மாதிரி, இளைஞர்கள் மாதிரி, குழந்தைங்க மாதிரி கொண்டாடலை, கொஞ்சலை. பட் அவங்க சொல்கிறாங்க பார்க்கலாம், ஒரு வாய்ப்பு தரலாம். அந்த டோன் எங்கேருந்து வருதுன்னா அதே வெறுப்பு தான். அந்த ஆண்ட கட்சிகள் மேல இருக்கக்கூடிய கோவத்தின் கேள்வி தான் இந்த பதில். அதே மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்த சீமான் அவர்களுடைய பார்ட்டிக்கு அந்த கருத்து கணிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாக்கு வங்கி வந்து பாதிக்கு பாதியாக குறையுது. அவ்வளவுதானா? இதற்கு காரணமும் அவ்வளவுதான் குறையுதா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் கேள்வி அவ்வளவுதான் குறையுது, அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க. இல்ல, என்னால அதை நம்ப முடியல. ஏன்னா அவங்க உச்சக்கட்ட பயத்துல இருக்கிறாங்க. நேற்று அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் பேசினது கவனிச்சிங்களா? திமுகவும் அவங்களும் பங்காளிங்களாம், 2 பேரும் சேர்ந்து தாவைக்கு தோக்கடிக்க போறாங்களாம். அப்போ அவங்க எந்த நிலைமைக்கு பலவீனப்பட்டிருக்காங்க நீங்களே பாருங்க. புதுசாக வந்து ஒரு 2 வருஷ கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சண்டை போட்டு அவங்கெல்லாம் பங்காளி ஆகிற பகையாளியெல்லாம் பங்காளி ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா பார்த்துக்க. ஒப்புதல் வாக்குமூலம் இதெல்லாம் நம்ம இப்போத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அவங்க திமுகவுக்கு பி டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் மாற்று சக்தி இல்லைன்னு. அதை மக்கள் நம்பி தான் அவங்களுக்கு ஓட்டே போடலை. அங்கே இருந்த பல இளைஞர்கள் இல்லைன்ட்டாங்க. பல கேடர்ஸ் தாவேக்க வந்து எனக்கே தெரியும். அங்கிருந்த பல வாக்காளர்கள் ரிக்ரெட் பண்ணுறாங்க இந்த கட்சிக்கு போய் ஓட்டு போட்டிருக்கவேன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பொய்கள் வந்து இப்போ திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அவர் என்ன மெசேஜ் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா, திமுகவுக்கு அவங்க ஓட்டு திமுக காரங்க போடுவாங்கன்னு சொல்ல வரல. நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் பேரும் திமுகவுக்கு போடு, எனக்கு போட்டு வேஸ்ட் பண்ணாத, திமுகவுக்கு போடுன்னு சொல்றாரு. ஓசி பஸ்ல போறவங்க எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சீமானன் ஒரு மேடையில் சொல்றாரு. எப்படி அந்த வார்த்தை வருது? முதல்ல அது ஓசி கிடையாது, நம்ம உரிமை. அந்த உரிமையானது நம்ம வடிகட்டுற பணத்துல போறாங்க பெண்கள்னா, அதை நீ ஏன் அவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி சொல்லி அந்த வாக்கை தள்ளுறேன்னா அந்த ஓட்டு இங்க வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, அங்க தள்ளு. இப்போ இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் வந்து இலவசத்துக்கு எதிராக பேசிட்டு அப்புறம் அவரே இலவசத்தை அறிவிச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இலவசம் அப்படிங்கிறத வந்து இலவசம்னு சொல்லக்கூடாது, அது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று. அப்போ அதை இலவசம்னு சொல்லி கேவலப்படுத்தாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த சலுகைகளை வந்து கொடுக்க கூடாதுன்னு அவர் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. இஸ் இட் ரைட்? இல்லை, ஆக்சுவலாக சொன்னது அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்கிறது. அதை வந்து இலவசம்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அது வந்து உரிமை, மக்களோட உரிமைன்றது ஒன்று. ஆனால் தாவேக்கோட பாலிசியில் அடிப்படை ஒரு பாலிசி லைன் ஒன்று இருக்குது. முதல்ல மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கணும், மீன் பிடிக்க கற்றுக்கிட்டவங்களுக்கு உபகாரம் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். மீன் பிடிக்க முடியாதவங்களுக்கு மீன் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு நிதி நெருக்கடிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம். அது வந்து அரசாங்கம் நம்ம மேலே சுமத்தக்கூடிய அந்த டேக்ஸ் டெரரிசம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வரியாலேயே நம்ம வந்து பாதிக்கப்படுறது. ஒரு நாட்டில் வரி கட்டி ஒருத்தர் ஏழையாக போகிற நிலைமை, அந்த நிலைமை வந்து நமக்கு வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாத்துலேயும் அது இருக்குது. இந்த வரியை வந்து மக்களுக்கு திரும்ப கொடுக்கணும் அரசாங்கம். கொடுக்க முடியுதான்னு கேட்டால் இல்லை. அப்படியே அவங்க கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சரியாக போய் சேருதான்னு பார்த்தீங்கன்னா அது சரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது முக்கியமாக சொன்னேன், இந்த டிபிடி 1000 ரூபா கொடுக்குறாங்க, அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பால் விலையில் 2000 ரூபா ஏறி இருக்கு, கரண்ட் பில்லில் 4000 ரூபா ஏறி இருக்கு, சொத்து வரி அதிகமாக ஏறி இருக்கு. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொத்து வரி ஏறினதால வாடகை அதிகரிச்சிருக்கு. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைக்கல. கேஸ் தட்டுப்பாடில் இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோடைய ஒரு ஆட்சியோடைய பாலிசி ஃபிளாப்ஸ் ஃபெயிலியர் இது. அப்போ இதெல்லாம் பாதிக்கப்படும் போது அவங்க கொடுக்கறது சரிப்படாது. இதுலேருந்து மக்களை மீட்கணுன்றது அடிப்படை ஒன்று. காலத்துக்கும் அவங்க கையேந்தணுன்றது இல்லை. ஆனால் அவங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நீங்கள் அப்படி இதெல்லாம் கட் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்ப பாதிக்குள்ளாகும். அப்போது அந்த நிலைமையில அந்த 1000 ரூபா பத்துமா பத்தாது. அப்போ அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் அதிகமாக வேணும். இது பேர் சோஷியல் செக்யூரிட்டி சப்போர்ட்னு சொல்லுவாங்க.
ஒரு மக்கள் வாழ்வதற்கு தேவையான சமூக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நீங்கள் இந்த ஸ்வீடன் போன்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேண்டிய தேவை இருக்காது. அவங்க ஒரு தொகை கொடுத்துருவாங்க. ஆனால் பெருசாக அங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. அங்கே வேலை செஞ்ச சில நண்பர்கள் சொன்னது 4 மணிக்கு மேலே கடை இருக்காது, 11 மணி 12 மணிக்கு தான் திறப்பாங்க. அந்த ஒரு 3-4 மணி நேரம் வியாபாரம் பண்ணுவாங்க, வந்தால் வாங்கி போகலாம், அவ்வளோதான். யாரும் ஓடி ஓடி வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு தேவையானதை வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும். அதுக்கு மேலே ஒரு வேலையாக சும்மா ஒன்று பண்ணுறது தான் அங்கெல்லாம். அவங்க அவ்வளோ ரிச் கண்ட்ரிஸ், அதனால் அவங்களால அது முடியும், நம்மளால் அது முடியாது. ஆனால் நம்ம மக்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு சப்போர்ட்டாக, அந்த சோஷியல் செக்யூரிட்டி சப்போர்ட்டாக அது இருக்கணும். அதுதான் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன்ஸ் கொடுக்கறது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது, இன்சூரன்சஸ் கொடுக்கறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, படிப்பு கொடுக்கறது, ஏஐ மாடல் ஸ்கூல்ஸ் கொண்டு வருது, ஏஐ யூனிவர்சிட்டி கொண்டு வருது. இதெல்லாம் அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது. அதை கற்றுக்கிட்டு வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, வேலையில் ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுக்கறது, இன்டர்ன்ஷிப் கொடுக்கறது, வேலை கிடைக்கிற வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுக்கறது, இதெல்லாம் மீன் பிடிக்க தயாராக இருக்கவங்களுக்கு ஆயத்தப்படுத்துறது, வாய்ப்பு கொடுக்கறது. ஆனால் மீனே பிடிக்க முடியாதவங்க இருக்கிறாங்க, ஒரு தாய்மார் இருக்கிறாங்கன்னா, அடிப்படையில் முதல்ல அவங்க கையில் வந்து மளிகை சாமானுக்கு காசை கொடுத்துருவோம், சமைக்கிறதுக்கு கேஸை கொடுத்துருவோம், அவங்க மேலே எவன் ஒருத்தரும் கை வைக்க மாட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம். இப்போ அந்த குடும்பம் சாப்பிடும், அந்த குடும்பம் பத்திரமா இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த குடும்பத்தில் படிக்கிற வயசில் குழந்தைங்க இருந்தால் ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காசு கொடுத்து ட்ராப் அவுட்டில் ஸ்டாப் பண்ணுவோம். அந்த குழந்தைங்க +2 மேலே போச்சுன்னா லோன் கொலெட்ரல் ஃப்ரீயாக, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக லோன் கொடுத்து படிக்க வைப்போம். படிச்சிட்டோமோ அந்த குழந்தைய சிஸ்டம்குள்ளே திரும்ப மீன் பிடிக்கிறோன்னா மாற்றிடுவோம். இவ்வளவுதான் பாயிண்ட். இதில் இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுறது. ஆனால் இது காலத்துக்கு இப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது. குடும்பத்தை நம்ம மேம்படுத்தலாம். 2500 இல்லை, 25,000 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு எனேபிள் பண்ணலாம். அந்த இடத்த நோக்கி தான் தாவேக அரசாங்கம் நகரப்போகுது. அதுக்கான முயற்சிகள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமையில எல்லாத்தையும் சுரண்டி நம்மளை விட்டுட்டாங்க. இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் இல்லைன்னா பாதிக்கப்படுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்கும். அது வேற, இது வேற. அவங்களுமே 2000 அப்படின்னு சொல்லும் போது அப்ப மக்கள் வந்து ஓகே சிமிலரா தானே இருக்குன்னு இல்ல, அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இவங்களோட அந்த 2000க்கு வந்து எங்க நிதி ஆதாரம் இருக்குன்னு கேளுங்களேன். இவங்க இந்த 5 வருஷத்துல எந்த நிதி ஆதாரத்தையும் ஏற்படுத்தல. இவங்க அடுத்து வந்தாலும் இப்படிதான் இருக்க போகுது. இவங்க வந்து எப்படி தெரியுமா, வட்டிக்கு கடன் வாங்கி அடிக்க வாங்குவாங்க, அந்த வட்டிக்கே நாளைக்கு வித்து வட்டி கட்டுவாங்க, கடன் அசல் அப்படியே இருக்கும். இதுதான் இவங்களுடைய மாடலே. இதுதான் பாலிசி லேப்ஸ்ன்னு சொல்றது. அடிப்படையில் நீங்க நிதி ஆதாரத்தை ஏற்படுத்தணும். நான் டாக்ஸ் ரெவன்யூ ஜென்ரேஷன் கொண்டு வரணும். அந்த நான் டாக்ஸ் ரெவன்யூ வந்து மக்களுக்கு ஹசார்டஸா இருக்கக்கூடாது. டாஸ்மாக்ல இருந்து வர வைக்கிறேன், கஞ்சா வித்து வர வைக்கிறேன்னு இருக்கக்கூடாது. அது ஆர்கனைஸ்டா இருக்கும்போது அது மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும். இப்போ வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் போது அதன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருவாய் வருதுன்னா அது என்ன பண்ணணும்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும். அதன் மூலமா ஒரு வருமானம் வரும். அவங்களுக்கு வருமானம், நமக்கு வருமானம். இது நான் டாக்ஸ் ரெவன்யூ. இதை ஸ்பெண்ட் பண்ணும்போது வருது டாக்ஸ் ரெவன்யூ. இப்படி ஹெல்த்தியான ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதா ஒரு ஸ்டேட்டோட வேலையா இருக்கணும். நீ எக்கடு கட்டா எனக்கு என்ன, நீ உருண்டு வரண்டு சம்பாதிச்சுட்டு வா, நான் 30% டாக்ஸ் கொடுங்கன்னு இருக்கக்கூடாது. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ். இதுதான் வெல்ஃபேர் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கவர்னன்ஸ் என்னன்னு தெரியாத கவர்மெண்ட்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ வி ஆர் டாக்கிங் டீப் எக்கனாமிக்ஸ். எவ்வளோ பேர் பார்ப்பாங்க தெரியல, இன்னைக்கு வீடியோ கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு மக்களுக்கான ஒரு நான் டாக்ஸ் ரெவன்யூ ஜென்ரேஷனை நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே இருக்கிற லூப் ஹோல்ஸ் அடைக்க போகிறோம். 30% எஸ்டிடி இருக்கு, ஸ்டாலின் சார் டாக்ஸ்னு ஒன்று போட்டு வச்சிருக்காரு, அதான் 30% கமிஷனு. அதை சரி பண்ண அந்த லூப் ஹோல் அடைச்சாலே இந்த மாதிரி 1000 திட்டம் பண்ணலாம். அதை தான் நாங்கள் அவுட்ரேட்டாக அறிவிச்சோம். வேற யாராவது ஒருத்தர் அறிவிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இடத்துல லீக்கேஜ் இருக்கு, நாங்கள் அதுக்கு போகிறோம். அதுதான் முதல் நிதி ஆதாரமே எங்களுக்கு. அதை தவிர நாங்கள் எல்லா இடத்துலையும் நிதி ஆதாரங்களை நான் டாக்ஸ் ரெவன்யூவா கவர்மெண்ட் எனேபிள்டு ஸ்ட்ரக்சர்ஸாக கொண்டு வர போகிறோம். அது பார்ப்பீங்க. இப்போ தாவேகாவினர் சொல்றது வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து விஜய் அலை வீசுது அப்படின்னு. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க ஆளும் கட்சிக்கு ஆதரவான அலை வீசுதுன்னு. அப்போ எந்த அலை எங்க? சரி, ஆதரவான அலை வீசுதுன்னா எதுக்கு 8000 ரூபா கொடுக்குறீங்க? ஆதரவான அலைனா இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆட்சி முடிச்சுட்டு வந்து என்ன சொல்லணும்? நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்கணும். அது என்ன மானங்கட்டத்தனமா ஒரு 8000 ரூபாய்க்கு ஒரு ஃபேக்கு கூப்பன் பிட் நோட்டீஸ் அடிச்சு வீடியோட கொடுக்குறது? எது கொடுக்குறீங்க? நல்லாட்சி நல்லா எதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? அப்போ நல்லாட்சி நடக்கலை, ஆட்சியில் பண்ணதை சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, காலி டப்பா. இப்போ அந்த கூப்பனாவது ஒரிஜினலா ஃபேக்கு? அந்த கூப்பனை கொண்டு போய் ஒன்றும் வாங்க முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அ பிட் நோட்டீஸ், ஒரு பேம்ப்ளெட். இந்த பேம்ப்ளெட்டால எத்தனை மரணங்கள்? சரி, எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? ஏன் கரண்ட் கட் ஆகுது, வீட்டு வாசலில் கவர் கிடக்குது காசோட? அந்த தாய்மார்கள் அட்மிட் பண்ணுறாங்க, கொடுத்தான் இன்னார் கொடுத்தான், பேம்ப்ளெட்டோட காசு இருந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன் என் காசு, ஆனால் நான் ஓட்டை விசிலுக்கு போடுவேன். தாய்மார்களுக்கு இந்த தெளிவு வந்திருக்கு. எப்படி வந்தது? கொடுக்கலையா? காசு கொடுக்கலையா? பொட்டி பொட்டியாக கூப்பன் ஃபோட்டோ போட்ட விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் பிடிப்படலையா? இது எல்லாம் ஊழல் பண்ணுறதுக்கு மக்களை கூட சேர்க்குற வேலை. டோக்கன் கொடுக்கறது, டோக்கன் ஃபார்மெட்டில் 20 ரூபா கொடுக்கறது, எல்லாத்தையும் பார்த்துட்டோம்.
எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க மக்கள். மாற்றத்தை பார்ப்பீங்க இந்த வாட்டின்னு அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. விஜயை வந்து கணிக்கவே முடியல. வீடுகள்ல வந்து 2 பார்ட்டா ஸ்பிளிட்டா இருக்காங்க. குடும்பம் என்னன்னா, ஒரு சார்புல வந்து தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும்னு விளையாட்டு கூட இப்படி 2 ஸ்பிளிட்டா இருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து சினாரியோ அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஆர்கியூ பண்றாங்க. அப்படி 2ஆ ஸ்பிளிட். உண்மைதான். அது எப்படி ஸ்பிளிட் இருக்குன்னா, மினிமம் 3 பேர் இருக்கிற 4 பேர் இருக்க குடும்பத்துல அப்பா அம்மா பசங்க இருக்கிறாங்கன்னா, பசங்கள் இளைஞர்கள் தாவேக்கா ஓட்டு போட்டுறாங்க, அம்மா தாய்மார் தாவேக்கா ஓட்டு போட்டுறாங்க. ஏன்னா குழந்தைங்க சொன்னா அம்மா கேட்பாங்க. அது வளர்ந்த குழந்தைங்களா இருந்தாலும் அம்மாங்களுக்கு சொல்றது கரெக்டா இருக்கும். விஜய் சாரையும் ஒரு பிள்ளையா ஒரு தம்பியா தான் பாக்குறாங்க தாய்மார்கள். அந்தந்த வீட்டுல அந்த அப்பாக்கள் மட்டும் தனி நிக்கிறாங்க. இது ஒரு சொல்றது இது உண்மை. ஏன்னா எனக்கு நான் கேள்விப்பட்ட இன்னொரு சேர்த்து சொல்றேன், சொல்லுங்க. அப்பாக்கள் தான் டிஎம்கே. கரெக்ட், அது அப்படிதான் இருக்கு ஒரு செட்ல. ஆனா இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ கல்யாணம் ஆகி குழந்தை ஒன்று பிறந்திருந்தா அந்த பேரம் பேத்தி இருக்கு பாருங்க, அது வந்து தாத்தாவை குத்துது. ஓட்டு போடுறியா இல்லையா விசில்னு நடிக்குது. அங்க அந்த ஓட்டும் சேர்ந்து மாறுது. இது ஒரு பக்கம் ஸ்பிளிட் இருக்கு. ஆனா பாதி பாதி சமமா இல்லை. தாவேக்காக்கு எட்ஜ் இருக்கு. இதுதான் பெரிய விஷயமே. இங்க ஒரு நான் சொன்ன கணக்குப்படி பாத்தீங்கன்னா 75:25 கணக்குல இருக்கு. இதுல பல பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிறதுக்கு, தாவேக்காக்கு வாக்களிக்கிறதுக்கும் ஆதரவா சில தந்தைமார்களும் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் முரட்டு ஊப்பி கிடையாது. அவங்களுக்கும் மாற்றம் வேணும், பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்ற எண்ணம் எல்லா தந்தைக்கும் இருக்கிறது தான். அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. இதை தாண்டி சொல்லாம இவ்வளவு நாள் நான் திமுக காரனா இருந்துட்டேன், வாயில சொல்லுவோம், தேர்தலில் விசில் ஓட்டு போடும்னு நினைக்கிற அப்பா அம்மா இருக்கணும் நான் பாக்குறேன். ஸோ அது வந்து வெறும் ஒரு ஸ்பிளிட்டா இல்லாம ஒரு பெரிய டிவிஷனா இருக்கு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த நீங்க சொல்லக்கூடிய நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து நாங்க தாவேக்கா ஜெயிக்க போதுன்னு வாயால சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு பாஸ் வேற. ஆனா தாவேக்கா தோக்க போதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10 நாள்ல எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துடும். நம்ம கேட்போம்ல, ஏய் என்ன சொன்ன இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு. அப்போ அவங்களோட ஃபேஸ் வேல்யூ குறையிறதும் அவங்க ஏத்துக்க தயாரில்லை. அதனால தான் இது வந்து ஒரு அன்கன்க்ளூசிவா இருக்கு, இது வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷனா இருக்குன்னு ஒரு முட்டு. ஏன்னா தாவேக்கா ஜெயிச்சதுன்னு அவங்க வாயில சொல்லிட்டா வாய் சொல்லிக்குமா அவங்களுக்கு. அதனால இப்படி மேம்போக்கா இது புரியலங்க தெரியலங்க. எப்படி 75 வயசு ஆகுது அவருக்கு, அரசியல் இப்பதான் புரியலையா, ஒரு தேர்தல் கணிக்க முடியலையா. நான் சொல்றேன், நான் கணிக்கிறேன். ப்ரீபோல், போஸ்டல் பேலட்ஸ், எலெக்ஷன் அன்னைக்கு வரப்போற ஓட்டை டேர்ன் அவுட் வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்க போகுதுன்னு. அப்பயும் புரியலன்னா இது பூனை கண்ண முடிக்கிற கதை. உலகம் அதுக்காகலாம் இருன்றாது. அதை தாண்டி எலெக்ஷன் நடக்கும், ஓட்டு கவுண்ட் ஆகுதுன்னு நீங்க பாருங்க.